சரி, கவனிங்க. நேத்து நாம என்னென்ன படிச்சோமோ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் திருப்பி படிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு கிளாஸோட பிகினிங் இருக்கும். ஏன்னா அப்பதான் அடுத்த டைட்டில் புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. டெஃபினட்டா நேத்து தான் படிச்சிருக்கோம். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு போலாம், புரிஞ்சிரும். பட் இருந்தாலும் நாளைக்கு நீ இந்த டைட்டில் மட்டும் பாக்குறப்ப எதை எதை ரீவைண்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியணும். அதனால நான் அகைன் இன்னொரு தடவை சில விஷயங்களை நடத்திடுறேன். நேத்து நாம டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு எலாபரேட்டா பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் பிரீஃப் பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். வழக்கம் போல எக்ஸ்பிரிமெண்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஒயர், அது வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஒயர் மேக்னட்டா கன்வெர்ட் ஆயிடும். இத கண்டுபிடிச்சது கிறிஸ்டியன் ஆர்ஸ்டட் அப்படிங்கிற டீச்சர். இவர் இத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறாரு. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு பேட் எடுத்துக்கிறாரு. அதுல நிறைய அயன் பில்லிங்ஸ் போடுறாரு. ஒரு ஹோல் போட்டு ஒரு ஒயரை இன்சர்ட் பண்றாரு. அந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் பண்றாரு. அப்ப பில்லிங்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சர்க்கிள் சர்க்கிளா அலைன் ஆகுது. பில்லிங்ஸ அலைன் பண்ற ஆர் கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி மேக்னெட்டுக்கு தான் இருக்கு. சோ கரண்ட் கேரிங் ஒயர் மேக்னெட்டா மாறுது. அதனாலதான் பில்லிங்ஸ் அலைன் ஆகுது அப்படின்னு ஃபைனலைஸ் பண்றாரு. ஆல்சோ கரண்ட்டை ரைஸ் பண்றாரு. ரைஸ் பண்றப்ப அந்த பில்லிங்கோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரௌடடா நெருக்கமா மாறுது. சோ ஃப்ரம் திஸ் கரண்ட் கேரிங் ஒயர் will behave as magnet செஞ்சு காமிச்சிட்டாரு. இதோட அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதை திருப்பி ரீஒர்க் பண்ணவங்க, இதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறப்ப இதை வாட்ச் பண்ண மித்த சயின்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும். அடுத்தடுத்து வந்த சயின்டிஸ்ட்லாம் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க, ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் தான் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் எதையும் இனோவேட்டிவா இன்வென்ட் பண்ணல. ஆனா மித்தவங்க இன்வென்ட் பண்ணது, மித்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா அந்த டிஃபிகல்டிஸ் நம்மளுக்கு வராத மாதிரி சில சிம்பிள் ரூல்ஸ் மூலியமா சில கான்செப்ட்ஸ், சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுல இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல பில்லிங்ஸ் எல்லாம் சர்க்கிள் சர்க்கிளா அலைன் ஆகுதுல, அந்த அலைன்மெண்ட் கிளாக் வைஸா ஆர் ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு கன்வே பண்றாரு. ஆக்சுவலா பில்லிங்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆயிருந்ததுன்னா நம்ம ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடலாம் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்ட்டு. பில்லிங்ஸ் ரிவால்வ் ஆகல, அலைன் தான் ஆகுது. அப்ப பார்த்து என்ன பண்ண முடியாது, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்ல முடியாது. அப்ப ரூல் அப்ளை பண்ணி சொல்லலாம் அப்படின்னு மேக்ஸ்வெல் ஒரு சஜஷன் கொடுக்கிறாரு. அதான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இந்த ரூல் படி நீங்க என்ன பண்ணா கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்ப வச்சிருங்க. அப்படி வச்சுட்டா ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பில்லிங்ஸோட அலைன்மெண்ட்டை காமிக்கும். பில்லிங்ஸோட அலைன்மெண்ட் இப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த மேக்னெட்டை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். பில்லிங்ஸோட அலைன்மெண்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்பியரன்ஸும். மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஒயரை சுத்தி சர்க்கிள் சர்க்கிளா தான் இருக்கும். சப்போஸ் கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா அப்ப நீங்க கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்ப பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன்மெண்ட் ஆர் பில்லிங்ஸோட அலைன்மெண்ட்டை காமிச்சிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆர் பில்லிங்கோட அலைன்மெண்ட்டை காமிச்சிடும். ஸோ இதான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நீங்க ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் கூட யூஸ் பண்ணலாம். அப்பயும் இதே ரிசல்ட் தான் வரும். நேத்து கிளாஸ்லயே நம்ம ஸ்க்ரூ ரூலை டீடைல்டா டிஸ்கஸ் பண்றதுனால இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதான் எக்ஸ்பிரிமெண்ட் 1. எக்ஸ்பிரிமெண்ட் 2ங்கிறது எக்ஸ்பிரிமெண்ட் 1ஓட எக்ஸ்டென்ஷன் தான். எக்ஸ்பிரிமெண்ட் 2ல நாம பயோட் அண்ட் சாவர்ட்லாம் படிக்க போறோம். ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஒயர் மேக்னட்டா மாறும்னு சொல்றதோட எக்ஸ்பிரிமெண்ட் 1 முடிஞ்சிருச்சு. சப்போஸ் அப்படி ஒயர் மேக்னட்டா மாறிடுச்சுன்னா அதை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட நாம கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை தான் பயோட் அண்ட் சாவர்ட் ஆஃபர் பண்றாங்க. நம்ம சிலபஸ் படி அதை பயோட் சாவர்ட் லான்னு படிக்கிறோம். இந்த பயோட் சாவர்ட் லாவுக்குள்ள போறப்ப சில பிளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது.
ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒயர் என்ன ஷேப்ல வேணாலும் எடுக்கலாம்னு ஒரு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆர்எஸ்டட் அவரோட டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒயரை ஸ்டிஃபா நேரா தான் எடுத்திருப்பாரு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் திங் எவ்வளவு வேணாலும் கரண்ட் பாஸ் பண்ணலாம்னு அடுத்த சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்டட் எவ்வளவு பாஸ் பண்ணணும்னு தெளிவா சொல்லல. பட் இவங்க என்ன பண்றாங்க, வாட் எவர் வி வாண்ட் வி கேன் பாஸ், பட் ஒயர் மெல்ட் ஆகாத அளவுக்கு பாஸ் பண்ணுங்கிறாங்க. நீ பாஸ் பண்ற, நீ ஹெவியா பாஸ் பண்ணி ஒயர் மெல்ட் ஆயிடக்கூடாது. இது செகண்ட் திங். அப்ப கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா இது மேக்னட்டா மாறும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒயரை சுத்தி இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை டெவலப் பண்றப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள வருது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? ஃபுல் ஒயர் எடுக்காதீங்க, ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க, சின்ன எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதோட லென்த் டிஎல்ங்கிறாங்க. அதுல பாஸ் ஆகிற கரண்ட் ஐ. இந்த சின்ன எலிமெண்டோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். இந்த மாதிரி சில டேட்டாஸ் எல்லாம் இங்க மார்க் பண்ணிட்டு இப்ப டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு ஒயர் இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகுது, அப்ப இது மேக்னட்டா மாறும். இப்ப இதை சுத்தி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அட் திஸ் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர்டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்டுங்கிறாங்க. ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறாங்க. கான்ஸ்டன்ட்டுக்கு பதில் மியூ நாட் பை 4π அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றாங்க. நேத்து கிளாஸ்ல இந்த ஃபார்முலாவை எப்படி பயோட் அண்ட் சாவர்ட் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பேக்கப்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. டெஸ்லாவோட கான்செப்ட்ஸ் எல்லாம் சொன்னா அது இன்னைக்கு தேவையில்லை. இதான் பயோட் சாவர்ட்லா. பட் இவங்க ஃபார்முலால இந்த அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாம சைன் தீட்டான்னு ஒரு டேர்மை என்ன பண்றாங்கன்னு சேர்க்கிறாங்க. சைன் தீட்டா ஃபார்முலால இருக்குன்னு சொல்றது ஈஸி, ஏன் இருக்குன்னு யோசிக்கணும், அது ஒரு ட்ராக். தீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணி யோசிக்கணும், அது ரெண்டாவது ட்ராக். இந்த ரெண்டு ட்ராக்கையும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவா படிச்சுக்கணும். லா, ஃபார்முலா, ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் படிக்கிறத காட்டிலும் இந்த லாவை நீ அடுத்தடுத்த பிளேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப எப்படி படிச்சியோ அப்படியே பண்ணணும். இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாது. நிறைய புக்ல இஷ்டத்துக்கு மாத்திருப்பாங்க, ஸ்கூல்லயும் அப்படிதான் நடத்துறாங்க. பட் நான் உனக்கு கரெக்டா நடத்துறேன், எந்த பிரச்சனை இல்லாம நடத்துறேன். முதல்ல தீட்டாவை மார்க் பண்ணு. எப்படி மார்க் பண்றது, இந்த ஒயருக்கு ஒரு டான்ஜென்ட் போட சொல்றாங்க. இந்த டான்ஜென்ட்டுக்கும் ஆர் லைனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இப்படி மெஷர் பண்ண சொல்றாங்க. இப்படியே மெஷர் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ரீசனை நான் உனக்கு அப்ளிகேஷன் 2 நெக்ஸ்ட் வீக் நடத்துறப்ப சொல்றேன். இப்ப அதை பத்தி கவலைப்படாத. தீட்டா மார்க் பண்ணிட்டாங்க, ஓகே. அதையே சைன் தீட்டாவா எழுதுனாங்க. காஸ் தீட்டா எழுதலாம், டான் தீட்டா எழுதலாம், எவ்வளவோ ட்ரிக்னாமெட்ரி டேர்ம்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி எழுதுனாங்க? அதுக்கு நாம ஆர்எஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தெளிவா போக்கஸ் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஒயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குங்கிறாரு. அப்படின்னா கரண்ட் போற ட்ராக்ல ஃபீல்டு கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு அயன் பீஸ் இங்க வச்சா அட்ராக்ட் ஆயிரும், இங்க வச்சாலும் அட்ராக்ட் ஆகும், இங்க வச்சா அட்ராக்ட் ஆகும், இங்க வச்சா அட்ராக்ட் ஆகும். ஆனா இங்கேயோ வச்சா ஒண்ணுமே ஆகாது. அப்ப ஃபீல்டு சுத்தி இருக்கு, ஆன் ட்ராக் ஆஃப் கரண்ட் இல்ல. அப்ப இங்க வச்சா வேலை செய்யுது, இங்க வச்சா வேலை செய்யல. இங்க வச்சா வேலை செய்யற மாதிரியும் இது பர்பண்டிகுலரா இருக்கு, இங்க வச்சா வேலை செய்யாத மாதிரியும் இது பேரலா இருக்கு. அதாவது பர்பண்டிகுலர்ல ரிசல்ட் வரணும், பேரலல்ல வராது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ற ஒரு ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் தான் சைன் தீட்டா. அதனாலதான் யோசிச்சு கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, சைன் தீட்டா போட்டு. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த ஃபார்முலா மேல ஒரு பெரிய விருப்பம் இல்லைனாலும் லேட்டரா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபார்முலாவா மாறுனுச்சு. ஏன்னா நிறைய கிளாரிட்டி எனக்கு என்ன ஆகுதுன்னா கிடைக்க ஆரம்பிச்சு. அப்படி கிடைக்கணும், அதாவது இந்த ஃபார்முலா படிக்கிறோம், கிளாரிட்டியை கேதர் பண்ணுங்கிறப்ப டவுட்டும் பேரலா வரும். என்ன டவுட்னா, சின்ன ஒயருக்கு தானே பண்ணிருக்கோம், அப்போ ஃபுல் ஒயருக்கு எப்படி பண்றது அப்படிங்கிற டவுட் வரும். அப்ப அவங்க சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா நீங்க சின்ன சின்ன ஒயர்ஸா இதை டிவைட் பண்ணிட்டு எல்லா சின்ன ஒயருக்கும் ஆன் தட் பாயிண்ட் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால இவங்களோட டைரக்ஷன் இங்க மார்க் பண்ணிட்டு டைரக்ஷனை பார்த்து டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. இதான் சூப்பர் பொசிஷன். எல்லாம் ஓகே. சின்ன சின்ன எலிமெண்ட்ஸா டிவைட் பண்ண சொல்றாங்களா, எத்தனை எலிமெண்டா டிவைட் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஒழுங்கா இல்லை. நம்ம 10 எலிமெண்டாவோ இல்ல 20 எலிமெண்டாவோ டிவைட் பண்ணா ஓகே. 1000 எலிமெண்ட்ஸா டிவைட் பண்ணும், 5000 எலிமெண்ட்ஸா டிவைட் பண்ணு சொல்லிட்டாங்கன்னா 5000 எலிமெண்ட்ஸுக்கும் இதை கண்டுபிடிச்சு
5000 எலிமெண்ட்ஸ்னாலே வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை மார்க் பண்ணி அப்புறம் வெக்டார் அடிஷன் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலா டஃப். அப்ப பயோட் அண்ட் சாவர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸா டிவைட் பண்ணி ப்ராசஸ் பண்றது டு பி டஃப்பா ஃபீல் ஆச்சுன்னா, டிவைட் பண்ணி ஆட் பண்றோம்னா அது ரிப்பீட்டட் அடிஷன் தானே. ரிப்பீட்டட் அடிஷனோட ஹையர் வெர்ஷன் தான் இன்டகிரேஷன். அப்ப நீங்க சரியா இந்த ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்படி இன்டகிரேட் பண்றப்ப இன்டகிரேஷன்ல வேரியபிள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். அதுவும் லிமிட் போடுறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கவனமா இருக்க சொல்லுங்க. அது மேக்ஸ் தான். மேக்ஸ்ல நம்மளுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணலாம், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஆன்சர் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணி கம்ப்ளீட் காயில் ஆர் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு நீ ஃபைனல் ஆன்சர் எடுத்துடலாம். இதுதான் பயோசாவர்ட். இந்த குவான்டிட்டி வெக்டார்னா இதுக்கு டைரக்ஷன் இருக்கும். பயோ டு சாவர்ட் இதோட டைரக்ஷனை எப்படி டயக்ராம்ல மார்க் பண்ணுங்கிறதுக்கு ஒரு டிப்பு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வி ஹாவ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், இருந்தாலும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்களோட நாலேஜை வச்சு கொடுக்குறாங்க. அது எப்படி மார்க் பண்ணுங்கிறது நம்ம அப்ளிகேஷன் 1ல போய் பார்த்துக்கலாம். போன கிளாஸ்ல பார்த்ததான் இன்னைக்கு இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஆல்சோ என்னதான் நீ டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணாலும் தியரி எக்ஸாம்னு வந்துச்சுன்னா நீ டைரக்ஷனை பக்கத்துல மார்க் பண்ணிட்டு போயிடும். ஆர் கேப்னு போட்டு வெக்டார் அப்பியரன்ஸ்ல எழுதிரு. மேபி இப்படி எழுதுறதுக்கு பதிலாக சைன் தீட்டாவை தூக்கிட்டு கிராஸ் ப்ராடக்ட் போடலாம், இல்ல வேற ஃபேன்சி ஃபார்மேட் எல்லாம் எழுதலான்ட்டு நேத்தே இந்த வெக்டார் ஃபார்மட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ள பெருசா நம்ம நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துட்டு கடந்து போயிடணும். இதுதான் பயோசாவர்ட் செமலாம். ஏன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு ரிசல்ட் ஆஃபர் பண்ற ஒரு லா. மேக்ஸ் தெரிஞ்சா பண்ணிடலாம். இப்ப நான் திருப்பி மேக்ஸ் தெரிஞ்சான்னு சொல்றேன். இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சு இதுவும் யூஸ் ஆகும். ஸோ இதை படிச்சுட்டு நாம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள போனோம். Application 1. Magnetic field for circular current carrying coil. காயில், லூப், ஒயர், கண்டக்டர் எல்லாம் ஒண்ணு. ஒரு சர்க்குலர் காயில் எடுத்தாச்சு, கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா இது மேக்னட்டா மாறும். அப்ப இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அது எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நாட் விசிபிள். நாட் விசிபிளா இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா பெஸ்ட் மெத்தட் டெஸ்ட் வைக்கிறதா. இப்ப நீ டெஸ்ட் எழுதணும், நீ படிச்சுட்டேன்னு சொல்ற, அதை வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுவேன்? நான் டெஸ்ட் வச்சாதான் எவ்வளவு மார்க் வாங்குறேன்னு தெரியும், எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றேன்னு தெரியும். அப்போ ஒரு இடத்துல எவ்வளவு ஃபீல்ட் இருக்கு, நாட் விசிபிள் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்றதுக்கு நல்ல மெத்தட் டெஸ்ட் வைக்கிறதா. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீ அந்த இடத்துல டெஸ்ட் வை. எங்க வேணாலும் வைக்கலாம், நான் இங்க வைக்கிறேன். வச்சாச்சு. வச்சா ஆன்சர் வராது. சரியான ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போதைக்கு நம்ம சிலபஸ் படி நல்ல ஃபார்முலா பயோட் சாவர்ட்லா தான். அதனால பயோட் சாவர்ட்லாவோட ஃபார்முலா எழுதுனா, ஃபார்முலா எழுதுனால ஆன்சர் வராது. நீங்க என்ன பண்ணணும், இவங்களோட சிம்பிள்ஸ் எல்லாமே டயக்ராம்ல வர மாதிரி பண்ணணும். மியூனா டு 4πயும் கான்ஸ்டன்ட், அதனால அதை பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. டிஎல்னா சின்ன லென்த், நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். எங்க வேணாலும் எடுக்கலாம், நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஆர். அதையும் மார்க் பண்ணிட்டேன். இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, டிஎல் இங்க இல்லாம இங்கேயோ இல்ல இங்கேயோ இருந்தா டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேரி ஆகுமே அப்படிங்கிற டவுட் வருது. சில புக்ல படிச்சு பார்த்தா இல்ல வேரி ஆகாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்குது. அது எப்படி வேரி ஆகாம இருக்கும், மாத்துனா கண்டிப்பா வேரி ஆயிருமே அப்படிங்கிற தாட் தான் மைண்டுக்குள்ள ஓடுது. அப்புறம் க்ளோஸா எக்ஸாமின் பண்ணி பார்த்தாதான் டெஸ்ட் பாயிண்ட் இங்க இல்ல இங்க இருக்கு அப்படின்னு புரியுது. இங்க வச்சு வரைய முடியாதுங்கிறதுனால அங்க வச்சு வரைஞ்சு காமிச்சிருக்காங்கன்னு லேட்டரா தான் புரிய ஆரம்பிச்சு. அப்ப அடுத்த டவுட் வருது, ஏன் டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்கணும்ட்டு. அதை தேடி போனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல தான் இருக்கும், வெளியெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு பதில் கிடைக்குது. அது எப்படி அப்படின்னு தேடி பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கு. நம்மளே ஒரு அட்டையில சர்க்குலர் காயில வச்சுட்டு அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டு அயன் ஃபில்லிங்ஸை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் நடுவுல தான் அலைன் ஆகும். அவுட் சைட்லாம் அவ்வளோக்கா அலைன் ஆகாது. நடுவுல இருக்கிற ஃபீல்டு யூனிஃபார்மாவும் இருக்கும், பிளஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப நம்மளுக்கே புரியும் ஏன் அப்படி அலைன் ஆகுதுன்னு. திருப்பி இந்த ரூல் வச்சு யோசிச்சோன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா புரியும்.
ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஒரு போட்டோ ஒன்று உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். இன்னைக்கு குரூப்ல அனுப்பிச்சிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். சும்மா பார்த்து வச்சுக்கோ, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி வந்துடு. ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இப்ப டெஸ்ட் இங்க தான் வைக்கணும். டெஸ்ட் இங்க வச்சாச்சு அப்படின்னா டிஎலுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆர் டிஸ்டன்ஸ் நீங்க டிஎல் இங்க பிக் பண்ணாலும் இங்க பிக் பண்ணாலும் இங்க பிக் பண்ணாலும் மாறாது. அப்ப ஆர் மாறாது. ஒன்ஸ் டெஸ்ட் பாயிண்ட் நீ ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னா டிஸ்டன்ஸ் ஆர் என்ன ஆகாதுன்னா மாறாது. அடுத்து என்ன, மேபி இந்த டயக்ராம நீங்க இப்படி வரையாம இப்படி கூட வரையலாம். எலிப்ஸ் மாதிரி போட்டுட்டு டெஸ்ட் பாயிண்ட டாப்ல வச்சிருங்க. நான் இந்த டயக்ராம் பொதுவா வரைகிறது இல்லை. என்ன காரணம்னா எலிப்ஸ் ஒழுங்கா வராது. அண்ட் ஆல்சோ இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறது இந்த டயக்ராம் மூலியமா யோசிக்கிறப்ப கொஞ்சம் டஃப்பா தோணும். அதனாலதான் அதை வரைஞ்சுக்கலாம். நீ எக்ஸாம்ல எதை வேணாலும் வரைஞ்சுக்கலாம், உன்னோட சாய்ஸ் தான். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. டெஸ்ட் பாயிண்ட் இங்க வச்சு பார்த்தா ஃப்ரண்ட் வியூ. இதுல நான் சர்க்குலர் காயில் இப்படி வச்சிருக்கேன். இது டாப் வியூ. சர்க்குலர் காயில் இப்படி கையில வச்சுட்டு நீ மேல இருந்து பாக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வரைகிறதுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இது கன்வீனியன்ட்டா இல்ல, அதனால அப்படி வரையணும். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. தீட்டா மார்க் பண்ணிட்டா கிளாரிட்டி கிடைச்சிடும். தீட்டானா என்னப்பா, நாம டிஎலுக்கு ஒரு டான்ஜென்ட் போடணும். அந்த டான்ஜென்ட்டுக்கும் ஆர் லைனுக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள். அப்ப டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கா, ஆர் லைன் இப்படி இருக்கா. நம்ம சப்போஸ் டான்ஜென்ட் போட்டா ஆர் லைன் இப்படி இருக்கு, டான்ஜென்ட் போட்டா இப்படி வரும். அப்ப அந்த டான்ஜென்ட்டுக்கும் ஆர் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஆகும். அப்ப தீட்டா 19 இதுல போட்டா sin 91 அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தர் ஆன்சர் டிபி இஸ் ஈக்குவல் டு μ0/4π IDL by r ஸ்கொயர்னு அப்டேட் ஆயிரும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் சர்க்குலர் காயில். இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. இதோட டைரக்ஷன் மார்க் பண்றதுக்கு பயோட் சாவர்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட் படி மார்க் பண்றேன். எப்படின்னா ஆர் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இதான் டைரக்ஷன். நேத்து இவன் இந்த டவுட்டை தான் கேட்டான், இது எப்படி பர்பெண்டிகுலர்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஃபார்முலால சைன் தீட்டா வருது, கிராஸ் ப்ராடக்ட் வருதுன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும், ரெண்டு டேர்முக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் அது பர்பெண்டிகுலர் தான் அப்படின்னு என்ஷூர் பண்றதுக்கு இருக்கு. அதனால யோசிச்சு பார்த்தா அது பர்பெண்டிகுலருங்கிறது அக்செப்டபிளா தான் இருக்கும். அது இல்லாம நம்ம அதை திருப்பி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும். அதுலாம் நம்மளுக்கு பெருசா என்ன ஆக போறது இல்லை, மார்க் வர போறது இல்லை. எது எசென்சியலோ அதுக்குள்ள போயிடும், முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நீங்க புது கேரக்டரை உள்ள என்ட்ரோ பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும். அதனால சர்க்குலர் காயிலோட சென்டர் ஓ அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வரேன். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்து வரேன். சர்க்குலர் காயில் சென்டருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வரேன். ஆல்பான்னு ஒரு புது ஆங்கிளை இன்ட்ரோ பண்றேன். சில புக்ல இந்த ஆங்கிள் சைன்னு போட்டிருப்பாங்க, எது வேணாலும் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் கொண்டு வரேன். இந்த ரெஃபரன்ஸ் லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்ப இது ஆல்பானா இது என்ன ஆயிரும்னா 90 மைனஸ் ஆல்பான்னு வரும். இந்த ஆர் லைனும் டிபியும் பெர்பெண்டிகுலர். அப்ப இது 90 மைனஸ் ஆல்பானா நீங்க இந்த இடத்துல ஆல்பா போட்டாதான் ஆல்பா பிளஸ் 90 மைனஸ் ஆல்பா வில் பிகம் அஸ் 90 அப்படின்னு மாறும். அதனால இது ஆல்பான்னு கன்ஃபார்ம் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு டேர்ம் இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி, ஆல்பா இருக்கிற சைடு காஸ் டேர்ம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் டேர்ம். இதுல டிபி காஸ் ஆல்பா சால்வ் பண்ணா 0 ஆயிரும். எப்படின்னு நேத்தே பார்த்துட்டோம். இன்னைக்கு இன்னொரு தடவை என்ன பண்ணுவோம், ரீவைன் பண்ணிக்குவோம். டிபி சைன் ஆல்பா மட்டும்தான் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா டிபி சைன் ஆல்பா சின்ன எலிமெண்ட்டுக்கு, உனக்கு ஃபுல் சர்க்குலர் காயிலுக்கு வேணா நீ இன்டகிரேட் பண்ணும். அப்ப இன்டெகிரல் டிபி சைன் ஆல்பா வில் பிகம் அஸ் ஃபைனல் ஆன்சர். அப்ப இன்டெகிரல் டிபிக்கு பதில் என்ன பண்ணலாம்னா μ0/4πன்னு எழுதலாம். ஐடியல் ஆர் ஸ்கொயர் ரீடைன் பண்றேன். டிபிக்கு பதில் இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சைன் ஆல்பா வேணும். இந்த ட்ரையாங்கிள் இருந்து சைன் ஆல்பா கண்டுபிடிங்க. சைன் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். அப்ப கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்னு வருது, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுல μ0 4π ஆர் கியூப், அதுக்கப்புறம் ஐ ஆர் இதெல்லாம் வெளியே எடுத்துட்டா இன்டெகிரல் டிஎல். டிஎல்ங்கிறது சர்க்குலர் காயிலோட ஸ்மால் லென்த். அதை இன்டகிரேட் பண்ணா ஃபுல் லென்த் வந்துடும். சர்க்குலர் காயில்ல ஃபுல் லென்த்ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப இங்க இருக்கிற டிஎலுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப μ0 ஐ ஆர் டிவைடட் பை 4π ஆர் கியூப் இன்டூ 2π ஆர். 2π 4π கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. அப்ப அப்டேட்டட் ரிசல்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா μ0 ஐ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஆர் கியூப்.
நெக்ஸ்ட் இந்த ஆர் கியூப அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்க இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்றேன். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஹைபாட்னஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்தா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ரைட் சைட்ல வரும். ரூட்னாலும் ஹோல் பவர் 1/2னாலும் ஒண்ணுதான். இதுல இருந்து ஆர் கியூப் கண்டுபிடிச்சா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 3/2. இதை நான் இங்க ஃபில் பண்றேன். அப்ப b will become as mu naught I r squared divided by 2 into r squared plus x squared whole power 3/2. இப்ப இந்த காயில ஒரு டேன் தான் இருக்கு. இது மேலேயே நீங்க எத்தனை டேன் வேணாலும் ஓவர்லாப் பண்ணிக்கலாம். அப்ப n டேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா இங்க n-ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி மாறும். அப்ப b of circular current carrying coil is equal to mu naught ni r squared divided by 2 into r squared plus x squared whole power 3/2. முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதான் ஃபைனல் ரிசல்ட். இங்க இருந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இப்ப நாம டெஸ்ட் பாயிண்ட் இங்க வச்சிருக்கோம். இப்படி வரைய முடியாதுங்கிறதுனால அங்க வச்சு காமிச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பாயிண்ட் இங்க இல்லாம சர்க்குலர் காயிலோட சென்டர்ல இருக்கு. அப்ப அட் ஆர்ஜின் நீ சொல்லிட்டேன்னா எக்ஸ் 0 ஆயிடும். அப்படி எக்ஸ் 0 இங்க போட்டா b will become as mu naught ni r squared divided by 2 into r squared whole power 3/2 வந்துடும். 2 cancel, r cube r squared cancel ஆகி at origin the result will become as mu naught ni by 2. இப்ப db cos alpha எப்படி 0ன்னு நம்ம யோசிச்சுட்டா சூப்பரா இருக்கும். எப்படி 0? சர்க்குலர் காயில்ல நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆப்போசிட் எலிமெண்ட்னால அந்த எலிமெண்ட் சஃபர் ஆகும். அதனால நீங்க ஆப்போசிட் எலிமெண்ட்டை எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை. இதோட லென்த் dl, இதோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அகைன் r. இதுவும் ஐடென்டிக்கல் தான். அப்ப இந்த ஆங்கிள் ஆல்பா. இந்த எலிமெண்ட்னால ஒரு டிபி ப்ரொடியூஸ் ஆகும். அது இந்த ஆர் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ஆங்கிள் ஆல்பானா இதுவும் ஆல்பா. ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஆங்கிள் இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேம். இப்ப இந்த டிபி காஸ் ஆல்பாவும் இந்த டிபி காஸ் ஆல்பாவும் ஆப்போசிட்னால என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆகும். அவ்வளவுதான். இப்படிதான் டிபி காஸ் ஆல்பா கேன்சல் ஆகும். டிபி காஸ் ஆல்பா இப்படி கேன்சல் ஆகுதுன்னு சொல்றப்பே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அப்ப இங்க இந்த டிபினால இன்னொரு டிபி சைன் ஆல்பா வருமே, அப்ப டோட்டலா 2 டிபி சைன் ஆல்பான்னு இருக்குமே. 2 டிபி சைன் ஆல்பானா இங்க 2 போடணுமே அப்படிங்கிற டவுட். நான் போடக்கூடாதுங்கிறதுக்கு நேத்தே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஏன் போடக்கூடாது? நீ அப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா யோசி. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அழகா உள்ள எடுத்துவோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது? இதே மாதிரி நிறைய எலிமெண்ட்டை சூஸ் பண்ண சொல்லுது ஃபார் என்டையர் காயின். நான் ஒரு புரிதலுக்காண்டி 10 டிஎல் இருக்குன்னு சூஸ் பண்றேன், 10 எலிமெண்ட் இருக்குன்னு சூஸ் பண்றேன். அப்ப டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. ஒரு டிஎலுக்கு டிபி இப்படி வருதா, இன்னொரு டிஎலுக்கு டிபி கீழே போகுதா, ஒரு டிஎலுக்கு டிபி இப்படி போகும். இப்படி ஒரு எலிமெண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்ல டிபி டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த டிபியை நீ ஸ்பிளிட் பண்ணா ஒரு எலிமெண்ட்னாலையும் ஒரு டிபி காஸ் ஆல்பாவும் ஒரு டிபி சைன் ஆல்பாவும் வரும். எல்லா டிபி காஸ் ஆல்பாவும் என்ன ஆகும்னா இன்னொரு டிபி காஸ் ஆல்பானால கேன்சல் ஆயிடும். ஆனா எல்லா டிபி சைன் ஆல்பாவும் ஒரே பக்கமா இருக்கும். அப்ப நீ 10 டிஎல் சூஸ் பண்ணா 10 டிபி சைன் ஆல்பா வரும். டிபி சைன் ஆல்பா, டிபி சைன் ஆல்பா, டிபி சைன் ஆல்பா, டிபி சைன் ஆல்பான்ட்டு. அப்ப எழுதுறப்ப எப்படி எழுதணும்? டிபி சைன் ஆல்பா பிளஸ் டிபி சைன் ஆல்பா பிளஸ் டிபி சைன் ஆல்பான்னு எழுதிக்கிட்டே போகணும். 10 எலிமெண்ட்னா 10 தடவை எழுதணும், 100 எலிமெண்ட்னா 100 தடவை எழுதணும். இது கஷ்டமா இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு பதில் நாம என்ன பண்றோம்? இது ரிப்பீட்டட் அடிஷன், அதுக்கு பதில் இன்டகிரேஷன் போடணும். அப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு இன்டகிரேட். அதாவது டிபி சைன் ஆல்பா விஷயத்துல ரிப்பீட்டட் அடிஷனை இன்டகிரேஷனை அப்டேட் பண்ணிக்கிறோம். டிபி காஸ் ஆல்பா விஷயத்துல ரிப்பீட்டட் அடிஷனே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றோம். ஏன்? ரிப்பீட்டட் அடிஷன் பண்றப்ப ஆன்சர் 0 ஆயிடும். காஸ் ஆல்பா விஷயத்துல சாதா மேக்ஸ், சைன் ஆல்பா விஷயத்துல அப்டேட்டட் மேக்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம், என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் யூஸ் பண்ணும். இப்போ ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? நீங்க லாங் ஒயர்ல தம்ப்னா கரண்ட் 4 விரல மேக்னெட்டிக் ஃபீல்டா பார்க்கணும். சர்க்குலர் ஒயர்ல நீங்க என்ன பண்ணா இந்த 4 விரல கரண்டா பார்க்கணும், தம்ப மேக்னெட்டிக் ஃபீல்டா பார்க்கணும். அப்ப கரண்ட்டுக்கு ஃபேவரா 4 விரல வச்சுட்டீங்கன்னா தம்ப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட். அவ்வளவுதான். கரண்ட் இப்படி இருக்குன்னா நீங்க இப்படி வச்சிட்டீங்கன்னா தம்ப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்படி இண்டிகேட். ஓகே, இதுக்கப்புறம் தான் நேத்து 9 ப்ராப்ளம் பார்த்தோம். இப்ப நேத்து ட்ராக்குள்ள நம்ம போகக்கூடாது. இதுவரை ரிவைஸ் பண்ணியாச்சா? இங்க இருந்து நாம என்ன பண்ணணும்? புது கான்செப்ட்ஸ் இல்லது படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஓகே, இந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன்? அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
கிளியர் தானே? இது நான் நேத்தே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு கூட எடுத்திருக்கலாம். நான் பண்ணல. என்ன காரணம்னா இதை இன்னொரு தடவை நடத்தலாம், முக்கியமான டெரிவேஷனு 2 தடவை கிளாஸ்ல கவனிச்சிருக்கேன், தெளிவா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், எதையும் சொதப்பல. அப்ப எக்ஸாம்ல நீ என்ன பண்ணலாம்? தப்பு இல்லாம எழுதிடலாம், அது பண்ணிடணுங்கிறதுனாலதான் என்ன பண்ணிருக்கேன். 2 எல்லா பேட்சுக்கும் அப்படிதான். நேத்து நடத்திருந்தாலும் இன்னைக்கு நடத்திருந்தாலும் இதை இன்னொரு தடவை நடத்தி தான் இதுல இருந்து அடுத்த கான்செப்டுக்குள்ள போறான். நேத்தே பார்த்தாச்சு, முந்தா நேத்தே பார்த்தாச்சு அப்படின்னு எடுத்துட்டு போல. ஏன்னா இது எனக்கு முக்கியம், டைரக்ஷன்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணும், அதனால இப்படி பண்ணிருக்க. கிளியரா? முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேனோ அதுக்கு நான் வச்சிருக்கிற கோட் வேர்ட் கான்செப்ட் 1. இதுல கரண்ட் கேரியிங் லூப் இஸ் ஈக்குவல் டு பார் மேக்னட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். பார் மேக்னட்னாலும் மேக்னட்டிக் டைபோல்னாலும் ஒண்ணுதான். அதாவது பார் மேக்னட்னா இப்படி இருக்கும், இதுல ஒரு பக்கம் சவுத் போல் ஒரு பக்கம் நார்த் போல் வரும். இதுவும் கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் என்னது, ஈக்குவல், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். அதுக்கு நான் சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா எழுதுறேன். அட் சம் பாயிண்ட் பி mu naught ni r squared divided by 2 into r squared plus x squared whole power 3/2. அதாவது ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகுது, இது காயிலோட சென்டரு, இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல பாயிண்ட் பி வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு ஆல்ரெடி டெரைவ் பண்ணதை எழுதியிருக்கேன். நம்ம டிரா பண்றப்ப இப்படி டிரா பண்றோம், ரியாலிட்டியில டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, சிம்பிளிசிட்டியை காரணம் காமிச்சு இந்த எண்ணை தூக்கிடுறான். இல்லைன்னா லூப்புங்கிற வார்த்தை வந்துருச்சு, அதனால டான் வராதுன்னு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். அடுத்து எக்ஸ் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தன் ஆர் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை ரைஸ் பண்றான். அப்படி எக்ஸ் வெரி கிரேட்டர் தன் ஆர்னா ஆர் ஸ்கொயர்டை நீங்க நெக்லெக்ட் பண்ணலாம். எக்ஸ் வெரி கிரேட்டர் தன் ஆர் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ரைஸ் ஆகும்னா இப்ப நார்மலா நீங்க டெஸ்ட் பாயிண்ட் இங்க வச்சிருக்கீங்கன்னா இங்க வைக்க கூடாது, இன்னும் நவுத்தணும். இன்னும் நவுத்த 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 எக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் when compared to ஆர். அந்த மாதிரி பண்ணலாம். ஆர்எல்ஸ் டெஸ்ட் பாயிண்டை இங்கே வச்சுக்கோ, இதை சின்னதாக்கிடு. இதை சின்னதாக்குனா ரேடியஸ் என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். ஒன்னு எக்ஸ ரைஸ் பண்ணு, ஆர்எல் சர்க்குலர் காயிலோட ரேடியஸை ரெடியூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் வர மாதிரி பண்ணு. அப்படி இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா நீ ஆர் ஸ்கொயர்டை நெக்லெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 100ன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் 10,000. ஆர் 0.1 வச்சுக்கோங்களேன், ஆர் ஸ்கொயர் 0.01. அப்ப இங்க 10,000 இருக்கு, இங்க 0.01 இருக்கு. அப்ப 10,000 கம்பேர் பண்றப்ப 0.01 என்னது, சின்ன நம்பர் தானே, அப்ப அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நெக்லெக்ட் பண்ணலாம்னா 0 போட்டுக்கலாம். அப்படி 0 போட்டா அடுத்த ரிசல்ட் என்ன ஆகும், mu naught I r square divided by 2 into x square whole power 3/2. இந்த 2 கேன்சல். அடுத்து mu naught I r square divided by 2x cube வரும். நான் என்ன பண்றேன்னா இந்த ரிசல்ட்டோட ஒரு பையால மல்டிப்ளை பண்ணி பையால டிவைட் பண்ண, அப்படின்னா நியூமரேட்டர்ல எனக்கு பையார் ஸ்கொயர் வரும். பையார் ஸ்கொயர்ங்கிறது சர்க்குலர் காயில் கவர் பண்ற ஏரியா. அப்ப இதுக்கு பதில் ஏரியா ஆஃப் சர்க்குலர் காயில் ரீப்ளேஸ் பண்ற. அப்ப mu naught I into ஏரியா டிவைடட் பை பைய கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எழுதி 2π x cube மாத்துறேன். நல்லா இப்ப கவனமா பாருங்க, mu naught ரீடைன் 2πக்கு பதில் 4πன்னு எழுதுங்க. அப்படின்னா நியூமரேட்டர்ல ஒரு 2 போட்டுருங்க. அப்ப 2 4 கேன்சல் ஆகி 2 வந்து எக்ஸ் கியூபை ரீடைன் பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணல. கரண்ட் இன்டு ஏரியாங்கிறது யாருன்னா மேக்னெட்டிக் மூமெண்டோட டூப்ளிகேட் ஃபார்முலா. அப்ப இங்க இருக்கிற கரண்ட் இன்டு ஏரியாவுக்கு பதில் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றேன். கிளியரா? அப்ப ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ரிசல்ட்டை ஒரு சின்ன அசம்ஷனோட அப்டேட் பண்ணா இன்னொரு பெட்டர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். போன வாரம் சாட்டர்டே கிளாஸ்ல அனலாகி ஸ்டைல்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சோம்.
அந்த கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஒரு கம்பேரிசன் நோட்ஸை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம். அந்த நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ்ல 5th பாயிண்ட் எடுங்க. அதாவது இந்த நோட்ஸ்ல 5th பாயிண்ட். நேத்து ஈவினிங்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றவங்கள்ட்ட இந்த நோட்ஸ் இருக்காது. நீங்க நோட்ஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. 5th பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? அதுல மேனடிசம் காலமுக்கு வந்துருங்க. இந்த பாயிண்ட் எடுக்கணும். 5th பாயிண்ட் இந்த சைடு வரணும். இந்த சைடு வந்துருங்க. பார் மேக்னெட் இருக்கா? இங்க வைக்கிறேன் பாருங்க. பார் மேக்னெட் இருக்கா? ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. பார் மேக்னெட் ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. பார் மேக்னெட் இருக்கும், ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபைனல் ஆன்சர் பாருங்க என்ன வருது. என்ன இருக்கு? போர்ட்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதேதான் இருக்கும். எப்படி இருக்குன்னா R³ இருக்கும், இங்க X³ இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். அப்ப என்ன பார்த்தோம்? ஒரு பார் மேக்னெட்டுக்கு, நம்பி கவனிங்க, இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்கறதுல, ஒரு பார் மேக்னெட்டுக்கு ஆக்சியல் லைன்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதே ரிசல்ட் தான் சர்க்குலர் காயிலோட ஆக்சியல் லைன்லயும் வருது. அப்ப சர்க்குலர் காயிலோட ஆக்சியல் லைன்லயும் பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்லயும் ஒரே ரிசல்ட் வருதுன்னா வாட் இட் மீன்? ரெண்டும் ஒண்ணு. ரெண்டும் ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்றதா டார்கெட். ப்ரூவ் பண்ணியாச்சு. இது கான்செப்ட் ஒண்ணு. பெருசா யாரும் இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது, அசால்ட்டா விட்டுறாங்க. 2 காரணம் இருக்கு. இது ஏன் படிக்கிறோம்னு காரணமே புரிஞ்சுக்காம படிக்கிறதுனால மைண்ட்ல இருந்து போயிருது. இன்னொரு காரணம் என்னன்னா, இது NCERT புக்ல கடைசி டைட்டிலா இருக்கும். இந்த லெசன்ல கடைசி டைட்டிலா வர்றப்போ உனக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடும். என்னடா சொல்ல வராங்க, குழப்பமா இருக்கேன்னு விட்டுருவேன். அதனாலயும் படிக்காம போயிடுறேன். பட் இந்த டைட்டில் செம இம்பார்ட்டன்ட். எப்படி இம்பார்ட்டன்ட் அடுத்தடுத்த கான்செப்ட் படிக்கிறப்போ உனக்கு புரியும். இதுல வர ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட். சின்ன சின்னதா இருக்கும். கஷ்டமா பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடுவேன் ஃபியூச்சர்ல. இதை போட்ட விட்டு. ஸோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப்பும் பார் மேக்னெட்டும் யாரு ஈக்குவல். பார் மேக்னெட் சொன்னா நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். மேக்னெட்டிக் டைபோல்னு சொன்னா ஏதோ வித்தியாசமா பேசுற மாதிரி தோணும். அதனாலதான் பார் மேக்னெட். எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. நானே நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். எந்த நோட்ஸ்னா இப்ப நம்ம கையில இருக்கிற ரெகுலர் நோட்ஸ், அதுல எழுதியிருப்பேன் எந்த பாயிண்ட நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு எழுதியெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப திருப்பி கவனிங்க. ஸோ ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப கான்செப்ட் 2க்குள்ள போப்போம். இப்ப நாம என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்? இது வந்து சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் ஆர் லூப்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு பார் மேக்னெட். இதுல கரண்ட் இப்படி டிராவல் ஆகுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். எப்படின்னு தெரியாது, இப்ப கத்துக்கலாம் எப்படின்ட்டு. பட் இப்படிதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில மார்க் பண்ணி. இது ஒரு சைடு இருக்கு. நான் ஒரு ஆட்டம் எடுக்கிறேன். எந்த ஆட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கோம். ஹைட்ரஜனை பத்தி படிச்சா எல்லா ஆட்டம் பத்தி படிச்ச மாதிரி தான். ஹைட்ரஜன்ல நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் சென்டர்ல இருக்கும். எலக்ட்ரான் ஒன்னே ஒன்னு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு போட்டுது. பாருங்க, இதுல எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகுது. இதுலயும் எலக்ட்ரான் இப்படிதான் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கா, அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ இப்படி இருக்கு. இதுலயும் எலக்ட்ரான் இப்படிதான் ஃப்ளோ ஆகுது. ரெண்டுலயுமே எலக்ட்ரான் ஃப்ளோ ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இத நீ மேக்னெட் சொன்னா, அப்ப இதுவும் யாரு? மேக்னெட் தான். நான் போன வாரம் சண்டே கிளாஸ்ல எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும் அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தேன். அதுக்கான எவிடன்ஸ் இந்த சண்டே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொல்லிட்டேன். பாருங்க, எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்துடும். அதுக்கு எவிடன்ஸ் இங்க இருக்கு. இங்க எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது, அப்ப இங்கேயும் ரிவால்வ் ஆகுது. அப்ப இது மேக்னெட்னா இது மேக்னெட்.
எப்ப இது மேக்னெட்னு சொல்லியாச்சோ அப்ப மேக்னெட்டிக் டைபோல்னு தான் அர்த்தம். மேக்னெட்னாவே மோனோபோல்ல வரப்போறது இல்ல. மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். அப்ப இது மேக்னெட்டிக் டைபோல். எப்ப மேக்னெட்டிக் டைபோலோ அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற டேர்ம் நேச்சுரலாவே ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தொட்டா ஷாக் அடிக்கும், தொட்டா ஷாக் அடிக்காது, அவ்வளவுதான். இங்க ஷாக் அடிக்குதா அடிக்கலையாங்கிறது பிரச்சனை கிடையாது. மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுதா இல்லையாங்கிறதா முக்கியம். இது மேக்னெட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆர்எஸ்டனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மேக்னெட் பார் மேக்னெட்னு நாம இப்ப கான்செப்ட் உள்ள கன்ஃபார்ம் பண்ணோம். பார் மேக்னெட் ஆர் எனி மேக்னெட் டிஃபால்ட்டா எம்ங்கிற டேர்ம் வந்துடும். அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்துடும். அதே மாதிரி இதுவும் மேக்னெட் நான் இப்ப சொல்றேன். எப்படின்னா இதை ரெஃபரன்ஸா வச்சு சொல்றேன். ஹியர் எலக்ட்ரான் மூவிங் இன் சர்க்குலர் பாத், ஹியர் ஆல்சோ எலக்ட்ரான் ரிவால்விங் இன் சர்க்குலர் பாத். சோ இஃப் இட் இஸ் மேக்னெட், இட் ஆல்சோ மேக்னெட். இது மேக்னெட்னா அப்ப இதுக்கு என்ன வரணும்? மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்தே தீரணும். அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட். இதை நாம கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி போன வாரம் டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் ஒரு நோட்ஸ் வச்சுதான் எல்லாத்தையும் படிச்சோம். அந்த நோட்ஸ் எடுங்க. இந்த நோட்ஸும் நேத்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காதுப்பா. உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் எடுங்க. இந்த நோட்ஸ்ல கரெக்டா 3வது பேப்பர் பாத்துக்கோங்க. 1 2 ஷீட் தள்ளி 3வது ஷீட்டோட டைட்டில் பாருங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இருக்கு. எடுக்கலைன்னா பிரச்சனை இல்ல, பக்கத்துல எடுத்துக்கோங்க, பக்கத்துல பாத்துக்கோங்க. எடுத்தாச்சுன்னா ஓகே, எடுக்கலைன்னா பக்கத்துல பாத்துக்கோங்க. இருக்கா? அதுல ஏ பாயிண்ட்ல நான் என்ன எழுதியிருக்கேன்? ஆட்டம்ஸ் எழுதியிருக்கேனா? ஒரு ஏரோ போட்டு எலக்ட்ரான்ஸ் எழுதியிருக்கேனா? அடுத்த ஏரோ போட்டு என்ன பண்ணிருக்கேன்? சர்க்குலர் ஆர்பிட் எழுதியிருக்கேனா? அடுத்த ஏரோ போட்டு என்ன பண்ணிருக்கேன்? எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆனா மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும்னு எழுதியிருக்கேனா? இது நான் உனக்கு போன வாரம் இந்நேரம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா எப்படி வரும்னு அன்னைக்கு சொல்லல. இப்ப எப்படி வரும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படிப்பா வரும்? இட் வில் பிஹேவ் லைக் சர்க்குலர் காயில். அப்ப இதுல மேக்னெட்டிக் மூமெண்ட் வருதுன்னா அதுலயே என்ன ஆகும்? மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். அது கம்மியா வருதா கூட வருதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஷாக் அடிக்குதா அடிக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. வருதா வரலையா அவ்வளவு. அப்ப எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். ஸோ இதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. இங்கதான்ப்பா ஒரு பிரச்சனை வருது. எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேக்னெட் தனி சாப்டரா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி தனி சாப்டரா இருக்கு. ஆர்ஸ்டோட இன்வென்டருக்கு அப்புறம் ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. இப்படி ஒண்ணு சேர்க்கிறப்ப எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஃபேவரா கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ண, இப்ப ஆப்போசிட்ல தானே மார்க் பண்ணிருக்கோம். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஃபேவரா கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணா மேக்னெட்ல இருக்கிற ரூலோட கிளிக் ஆக மாட்டேங்குது. இதே எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு அன்பேவரா கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணா மேக்னெட்ல இருக்கிற ரூலோட டேலி ஆகி போகுது. அதனாலதான் என்ன பண்ணாங்க? எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆரம்பத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்டா ஃபீல் பண்ணி இன் எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருந்தாங்க. அதுவும் ரிசர்ச் தான். மேக்னடிசம் தனியா ரிசர்ச்ச பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டும் ஒரு புள்ளியில ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகுறப்ப மேக்னெட்ல இருக்கிற ரூல்ஸ் ஆல்ரெடி எப்படி ஸ்டேட் பண்ணப்பட்டதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்படியே அது நம்மளும் யூஸ் பண்ணணும்னா நாம எப்படி கரண்ட் டைரக்ஷனை மார்க் பண்ண வேண்டியதா இருக்கு? இதுக்கு ஆப்போசிட்ல பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் ரூல்ஸ் டேலி ஆகுது. இல்லைன்னா ரூலை மாத்தணும். இதை மாத்த வேணாம்னு நினைச்சா அதை மாத்தணும், இல்ல அதை மாத்த வேணாம்னு நினைச்சா இதை மாத்தணும். இதை மாத்திட்டாங்க. சோ இதான் லாஜிக். சோ இதுவும் நீ தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறலாம். இப்ப இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் மேக்னெட். ஆனா அது எப்படிப்பட்ட மேக்னெட்னா பார் மேக்னெட்னு ப்ரூவன் ஆயிடுச்சு கான்செப்ட் 1ல. லக்கிலி இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஆட்டம்லயும் எலக்ட்ரான் ஃப்ளோ சர்க்கிள் பாத்துல தான் இருக்கு. அப்ப இது நீ மேக்னெட் சொன்னா இதுவும் என்னது மேக்னெட். whenever you said this is a magnet, it have magnetic dipole moment. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் தான் இப்ப கால்குலேட் பண்ண போறோம். ஆட்டம்ல எலக்ட்ரான் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுறதுனால வர மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். அதனாலதான் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்றோம். இதை நான் நார்மலா மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நான் எடுக்கிற சிம்பிள் கேபிட்டல் எம். புக்ல இந்த டைட்டிலுக்கு மியூ சஃபிக்ஸ்னு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு இதனால புதுசாலாம் ஒண்ணும் நடந்துட போறதெல்லாம் கிடையாது. சிம்பிள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், புக்ல இருக்கும். அதனால நானும் அதே மாதிரி காமிக்கிறேன். மேக்னெட்டிக் மூமெண்டோட டூப்ளிகேட் ஃபார்முலா தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் கரண்ட் இன்டு ஏரியா. கரண்டோட ஃபார்முலா என்னப்பா? Q by T. ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே ரிவால்வ் ஆகுது, அதனால Qக்கு பதில் ஈன்னு மாத்திட்டேன். Tக்கு பதில் டைம் பீரியட் போட்டேன். டைம் பீரியட்னா 1 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கான டைம்.
அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப ஐக்கு பதில் இ பை டி, ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர் போட்டு. எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிற இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஆர். அப்ப இந்த சர்க்குலர் ஆர்பிட் எவ்வளவு ஏரியா ஆக்குபை பண்ணுமோ அந்த ஏரியாவும் என்ன பண்ணிடலாம்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்பீடோட பேசிக் ஃபார்முலா எடுக்கிறேன். ஒன் டி மோஷன்ங்கிற டைட்டில் தான் ஸ்பீட்னாலும் வெலாசிட்டினாலும் வேற வேற. அந்த லெசனை தாண்டி வெளியே வந்துட்டோம்னா எந்த சயின்டிஸ்டுமே ஸ்பீடையும் வெலாசிட்டியும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்மா எடுத்துக்கவே இல்லை. ரெண்டையும் ஒன்னா தான் ட்ரீட் பண்றாங்க. ஸ்பீட்னாலும் வெலாசிட்டினாலும் ஒண்ணு. ஸ்பீடோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப நான் டைமுக்கு பதில் டைம் பீரியட்னு ரீப்ளேஸ் பண்றேன். டைம் பீரியட் ரீப்ளேஸ் பண்ணா 1 ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ் போடணும். ஏன்னா 1 ரவுண்டுக்கான டைம் தான் என்னது டைம் பீரியட். அப்போ 1 ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப இ டிவைடட் பை டிக்கு பதில் டி கண்டுபிடிங்க. டி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா 2πr பை வின்னு வந்துடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 2πr பை வி மேல போயிருச்சு. πr ஸ்கொயர் ரீடைன். பை கேன்சல், ஒரு ஆர் கேன்சல். அப்ப இவிஆர் பை 2ன்னு வரும். இதோட மாஸ் ஆஃப் எலக்ட்ரானால மல்டிப்ளை பண்ணி மாஸ் ஆஃப் எலக்ட்ரானால டிவைட் பண்றேன். அப்படி பண்ணா எனக்கு நியூமரேட்டர்ல எம்விஆர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வருது. மாஸ் இன்டு வெலாசிட்டினா மொமெண்டம். ஆறுங்கிறது சர்க்கிள் பாத் ரேடியஸ். மொமெண்டமையும் சர்க்கிள் பாத் ரேடியஸையும் மல்டிப்ளை பண்ணா அதை ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லலாம். பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் ஆங்குலர் மொமெண்டமுக்கு மோஸ்ட்லி கேபிட்டல் எல் அப்படிங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்றோம். அப்ப ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூ சஃபிக்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு கேபிட்டல் எல் பை 2 இன்டு எம்னு வரும். இந்த கேபிட்டல் எல்ல கீழே கொண்டு வந்துட்டா மியூ சஃபிக்ஸ் எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு இ பை 2mனு வரும். இக்கு பதில் ஒரு நம்பர் இருக்கு 1.6 இன்டு 10⁻−19. எம்முக்கு பதில் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 இன்டு 10⁻31 போட்டு சிம்பிளிஃபை பண்ணா வர்ற ஃபைனல் ஆன்சருக்கு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோன்னு பேரு. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்குது. இந்த ரிசல்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா ஒன்னும் சொல்ல வரல. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதனால இந்த இன்ஃபர்மேஷனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நாம திருப்பி இந்த ஃபார்முலாவே எழுதுவோம். மியூ சஃபிக்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2m இன்டு ஆங்குலர் மூமெண்டம் எல். போர் போஸ்ட்லேட்னு ஒண்ணு படிச்சிருப்ப கெமிஸ்ட்ல, பிசிக்ஸ்ல இனிமேல் படிப்பேன். போர் போஸ்ட்லேட் படி ஆங்குலர் மூமெண்டமோட ஃபார்முலா NH பை 2π. ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதை நான் இங்க ஃபில் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா இ பை 2m இன்டு NH பை 2πன்னு வந்துடும். இதுல மியூ சஃபிக்ஸ் எல் வில் பிகம் அஸ் NEH பை 4m பைன்னு வந்துடும். இதுல எண்ணுக்கு பதில் 1 போடுறேன். ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். அப்ப எண்ணுக்கு பதில் 1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணா EH பை 4πmனு வந்துடும். இதுல EHM இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா ஒரு ஃபைனல் நம்பர் வரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா போர் மேக்னட்ரான். இதுவும் ஒரு டேட்டா, இதுவும் ஒரு டேட்டா தான். இந்த டேட்டா எனக்கு பிசிக்ஸ்ல அப்படியே சூப்பர்பா எங்கேயும் யூஸ் ஆகல. என் கெரியர்லயும் எங்கேயும் இந்த ரெண்டு டேட்டாவையும் நான் பயங்கரமா யூஸ் பண்ணதில்லை. மேக்னட் பத்தி ஓரளவு படிச்சிருக்கேன், சில டிசைன் எல்லாம் பண்ணிருக்கேன். அங்க கூட எனக்கு இந்த ரெண்டு டேட்டா பயங்கரமா தேவைப்பட்டது இல்லை. நம்ம சிலபஸ்ல இருக்கு, நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடலாம். மற்றபடி மேஜர் கண்டென்ட் இதான். இவங்க ரெண்டு பேரும் என்னது ஈக்குவல்னு புரிஞ்சுக்கிறதா மேஜர் கண்டென்ட். இந்த மேஜர் கண்டென்ட்டை வச்சு ப்ராப்ளம் பார்க்கணும். இந்த மேஜர் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு ரெண்டு கான்செப்டும் ரெண்டு கான்செப்ட். டைட்டில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கோட் வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு டைட்டில விட்டுறாத. ஃபர்ஸ்ட் டைட்டில்ல சர்க்குலர் காயில பார் மேக்னெட் ப்ரூவ் பண்றோம். ரெண்டாவது டைட்டில்ல ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் சந்தேகம் வருது, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆனா மேக்னெட்டிக் மொமெண்ட் வருமானு. வரும் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் தான் இங்க இருக்கு. இதுல எலக்ட்ரான் சுத்துது, இதுல சுத்துது. அப்ப இது மேக்னெட் தான், இது மேக்னெட். இதுல மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்தா இதுல மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். இது பார் மேக்னெட்னா இது பார். அப்ப இது சர்க்குலர் காயில்னா இதுவும் யாருப்பா? சர்க்குலர் காயில் தான். சர்க்குலர் காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீ கண்டுபிடிப்ப. அப்ப நான் ஆட்டமோட நியூக்ளியஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டா நீ என்ன பண்ணலாம்? சர்க்குலர் காயிலோட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இவனோடது எல்லாம் அவனுக்கு பயன்படுத்திக்கலாம், அவனோடது எல்லாத்தையும் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது அப்படி நான் நேரடியா சொன்னா புரியாதுங்கிறதுனால திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் 1, எக்ஸ்பெரிமெண்ட் 2, அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 1 ரிசல்ட் அப்டேட் பண்றோம்னு சிஸ்டமேட்டிக்கா வந்துருக்கு. நான் எப்படி நடத்தினேன் இதே மாதிரி இந்த டைப்ல நேரா இங்க வராது. ஒரு தடவை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு கிளியர் தானே?
மற்றபடி இது ஜஸ்ட் புக் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு டெரிவேஷன் தான். காம்ப்ளெக்ஸான டெரிவேஷன் கிடையாது. இது தேவைப்படலை நம்மளுக்கு. சயின்ஸ் எதுவும், அதாவது டைரக்ஷன்ஸ் எதுவும் தேவைப்படலை. அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் யோசிக்கிற மாதிரி. திருப்பி அந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம்ங்கிற பல்க் நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 11 எடுங்க. இப்ப இதுல ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சேன். In a hydrogen atom, electrons moves in an orbit of radius 0.5 Armstrong, making 10^16 revolution per second. Determine the magnetic moment associated with orbital motion of the electron. ஹைட்ரஜன் ஆட்டம்ல எலக்ட்ரான் சுத்துது, மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. கவனிங்க, மேக்னெட்டிக் மூமெண்டோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்னா Q by T. இதான் கரண்டோட பேசிக் ஃபார்முலா ஆஃப் டெஃபினிஷன். நான் Qக்கு பதில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ங்கிறதுனால ஈன்னு மாத்திடுறேன். இந்த டைட்டில் T எப்போ வந்தாலும் டைம் பீரியட் போட்டுருங்க. ஏன்னா 1 ரவுண்ட் தான் அக்கௌண்டபிள். ஏன்னா திருப்பி திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகும். அதனால 1 ரவுண்ட் தான் நீங்க எடுக்கணும். அதனால டைம் பீரியட் போட்டுருங்க. ஏரியாவுக்கு பதில் சர்க்கிள் பாத் கவர் பண்ற ஏரியா πr² ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இதுல 10^16 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. frequency will be denoted as nu or f or n, which is equal to reciprocal of time period. இந்த frequencyயோட உண்மையான யூனிட் ஹெர்ட்ஸ். பட் இதை நீங்க எப்படி சொல்லலாம்னா ரெவல்யூஷன் பெர் செகண்ட் கூட சொல்லலாம். ரெவல்யூஷன் பெர் செகண்ட் சுருக்கி ஆர்பிஎஸ் சொல்லலாம். ரெவல்யூஷன்னாலும் சைக்கிள்ஸ்னாலும் ஒண்ணுதான். அதனால சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் கூட சொல்லலாம். இல்ல இன்னும் சுருக்கி சிபிஎஸ் கூட சொல்லலாம். இதெல்லாம் ஃப்ரீக்வன்சியோட ஆல்டர்னேட் யூனிட்ஸ். சில நேரங்கள்ல ஃப்ரீக்வன்சிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்கிறத இந்த மாதிரி யூனிட்ஸ் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஃப்ரீக்வன்சின்னு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அப்ப 10^16 ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரானோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். அப்ப இங்க இருக்கிற 1/Tக்கு பதில் நீங்க ஃப்ரீக்வன்சின்னு மாத்திடலாம். இப்ப டேட்டா ஃபில் பண்ண ஆன்சர் வரும். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻−19, ஃப்ரீக்வன்சி 10^16, π 3.14, ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க 0.5 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10, r²ங்கிறதுனால ஹோல்². இதான் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. மேக்னெட்டிக் மூமெண்டோட யூனிட் கரண்ட் இன்டு ஏரியாங்கிறதுனால ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான். இப்ப நீ என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் பக்கத்துல இதை எழுதிக்கலாம். இதை எழுதிக்கலாம். கொஸ்டின் பக்கத்திலேயே ஆன்சர் பக்கத்திலேயே எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சில ப்ராப்ளத்துல சொல்றாங்க, நிறைய ப்ராப்ளத்துல சொல்ல மாட்டாங்க. சொல்லலைன்னா நீ இந்த மாதிரி யூனிட் வச்சு அதை ஃப்ரீக்வன்சின்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். எழுதியாச்சா? 12th கொஸ்டின் எடுங்க. A charged particle, charge Q, is moving in a circle of radius r with uniform speed v. The associated magnetic moment is given by. ஒரு சார்ஜ் Q சர்க்கிள் பாத்ல சுத்துது, மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எந்த சார்ஜ் சர்க்கிள் பாத்ல சுத்தினாலும் அது மேக்னெட்டா மாறிடும். ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அங்கெல்லாம் கண்டிப்பா என்ன ஆயிடும், மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்துடும். மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்டுக்கு பதில் Q/T மாத்திட்டேன். ஏரியாவுக்கு பதில் πr² ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இப்ப T கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் ஃப்ரீக்வன்சி இருந்ததுனால T கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணும். இப்ப வெலாசிட்டி Vன்னு சொல்லிட்டாங்க.
அப்ப வெலாசிட்டியை வச்சு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலாக்குள்ள போங்க, டிஸ்டன்ஸ் பை டைம். டீக்கு பதில் நீங்க டைம் பீரியட் போட்டீங்கன்னா 1 ரவுண்ட் போடணும் 2πr. ஃப்ரம் திஸ் டி கண்டுபிடிச்சா 2πr/v வந்துடும். டீக்கு பதில் 2πr/v ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப q டிவைடட் பை டீக்கு பதில் 2πr/v மேல போயிடும் இன்டூ πr². πr கேன்சல் ஆயிடுச்சுன்னா qvr/2 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும்பா. இந்த டி கால்குலேட் பண்றதுக்கான டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். வெலாசிட்டி இருந்தா இப்படி பண்ணலாம், ஃப்ரீக்வன்சினா 1/tக்கு பதில் ஃப்ரீக்வன்சி ரீப்ளேஸ் பண்ணலாம். சில நேரத்துல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா கொடுப்பாங்க. ஒமேகா கொடுத்தா ஒமேகால இருந்து டி அப்டைன் பண்ணும். அது எப்படின்னு இன்னொரு ப்ராப்ளத்துல பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதா, இதுல நிறைய எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துதா. இந்த ப்ராப்ளத்துல அவங்க ஒரு சார்ஜ் சுத்துதுன்னு சொல்றாங்களா. இப்படி சார்ஜ் சுத்த ஆரம்பிச்சிருச்சுனாவே மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துடும். அதுதான் தீம். அதை நோக்கி தான் வந்திருக்கும். அதை வச்சுதான் ப்ராப்ளம் பார்க்கணும். அப்ப நான் ஒரு சார்ஜ், நான் சுத்தல, நின்னுகிட்டு இருக்கேன். எங்க நிக்கிறேன்னா ஒரு ரிங்ல நின்னுகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்றனா அந்த ரிங்க சுத்தி விடுற. அப்ப நீ ரிங்க சுத்தி விட்டா நானும் என்ன ஆயிரும், சுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்பயும் மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். அப்ப நானா ஓனா சுத்தன்னு அவசியம் இல்லை. என்னை யாராவது சுத்தி விட்டா கூட என்ன ஆயிரும், மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துடும். இப்ப நான் என் உடம்பு ஃபுல்லா சார்ஜை ஏத்திட்டேன், ஒரு ஜெயின் ஃபீல்ட்ல போய் உட்கார்ந்தேன். ஜெயின் ஃபீல்டு சுத்துது அப்படின்னா என்னால என்ன ஆகும், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஓகே, அது ஜாஸ்தியா வரலாம் கம்மியா வரலாம், அது பிரச்சனை வரும். அதான் சயின்ஸ் சொல்லுது. அப்ப பாயிண்ட் என்ன, எங்கெல்லாம் சார்ஜ் சுத்துதோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். மேக்னெட்டிக் மொமெண்ட் நீ கண்டுபிடிக்கிறனாவே அவன் பார் மேக்னெட். ஆமா அவன் பார் மேக்னெட் நம்புறதுக்கு சில எவிடன்ஸை ஜெனரேட் பண்ணிட்டு நம்பிட்டு நம்பினதுக்கு அப்புறம் ஆமா இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு என்ஷூர் பண்ற. இப்ப அடுத்த கொஸ்டின் எடுங்க. 13th question. In a hydrogen atom, the electron is making 6.6 into 10⁵ 15 revolution per second in a circular orbit of radius 0.53 Armstrong. The field of induction produced at the position of nucleus is approximately. ஹைட்ரஜன் ஆட்டம்ல சென்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற, அதாவது நியூக்ளியஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஹைட்ரஜன் ஆட்டமும் சர்க்குலர் காயிலும் யாரு, ஒண்ணு. அப்ப சர்க்குலர் காயிலோட சென்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலாவை அப்படியே நீங்க ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு சிங்க் பண்ணிக்கலாம். பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வராது, அதனால அதை தூக்கிடலாம். μ0 2r ரீடைன் பண்றான். ஐக்கு பதில் E/T ரீப்ளேஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதனால I வந்து Q/T, Qக்கு பதில் E போட்டாச்சு. இதே Qக்கு பதில் Qன்னு சொன்னா Qனே வச்சுக்க வேண்டியதான். இப்ப எனக்கு T வேணும். They offer frequency 6.6 into 10⁵15 revolution per second. revolution per second னா frequencyயோட யூனிட். அது அப்படின்னா நான் μ0 டிவைடட் பை 2r E into 1/Tக்கு பதில் frequencyன்னு மாத்திட்டேன். இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. μ0ஓட வேல்யூ 4π into 10⁻⁻7. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ 1.6 into 10⁻⁻19. frequency 6.6 into 10⁻15 revolution per second. 2 into radius of that circular orbit எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.53 ஆம்ஸ்ட்ராங். அதை நான் மீட்டருக்கு மாத்திட்டேன். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். முடிஞ்சிருக்கு. ஓகே, இதுல நீ யோசிச்சு பாரு. நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இதுல ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம் டச்சே பண்ண முடியாது. நான் நேரா வந்து ஆட்டமும் சர்க்குலர் காயிலும் ஒண்ணுன்னு சொன்னா நம்பிக்கையே வராது. ஜெகதீஷ்லாம் ஏகப்பட்ட டவுட் வரும். அப்ப நான் ஆர்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் போனோம். அப்படிதான் நடத்திருக்கு. அப்ப நீ அதே மாதிரி பண்ணு. நான் எல்லா கிளாஸ்லயும் தேவையானதை ரிவைஸ் பண்ணுவேன். ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஆனா எப்படின்னா அந்த கிளாஸுக்கு எது தேவையோ அதை தான் ரிவைஸ் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நேத்து நம்ம 9 ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதுல முக்கியமான ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுவோம்னு பண்ணவே மாட்டேன். எனக்கு அது தேவையே இல்லை. இப்படி ஒரு கிளாஸ் நான் என்ன பண்ணிக்குவேன், அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி போய்க்குவேன். இது ஒரு லாங் டிராவல் பா, 8-9 கிளாஸ் ஆகும், கிட்டத்தட்ட 1 மாசம். ஓகே, சோ அதனால நீ கொஞ்சம் கவனமா என்ன பண்ணணும், படிக்கணும். இதை வந்து இப்ப இன்னைக்கு நடத்துனது நேத்து நடத்துனதுலாம் இன்னைக்கு நைட்டு போய் படிச்சு முடிச்சிரு. அதுக்கு முன்னாடி ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போற வாரம் நடத்துனதுலாம் ஞாபகம் இருக்கா, டயா பேரா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதிடலாமா, வேற என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு, சசபிலிட்டினா என்ன அப்படின்னு செக் பண்ணு.
அனலாகி ஸ்டைல் ஈஸியா வந்துடலாம். பட் மித்ததெல்லாம் செக் பண்ணிட்டு கிளியரா இருக்கா, அதுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் பண்ண முடியுதா, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 21 ஆஃப் திஸ் நோட்ஸ். வெயிட் பண்ணுங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டா எதிர்காலத்துல அந்த ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்னன்னு சொல்ற அளவுக்கு நீ படிச்சு வச்சுக்கணும் இந்த லெசனை பொறுத்தவரையும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இதான் செகண்ட் ப்ராப்ளம். மொத்த புக்லெட்டும் உனக்கு என்ன இருக்கணும், தெளிவா தெரியணும். இந்த லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இப்படிதான் படிக்கணும். படிச்சாதான் நல்லா இருக்கும். நீ இந்த 5 லெசன், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் 2 சாப்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு சாப்டர், மேக்னடிசம்ங்கிறது 4 and 5ன்னு 2 சாப்டர். இந்த 5 லெசன்ல நான் என்சிஆர்டி டெஸ்ட் வைக்கிறப்ப நீ நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா நீ என்சிஆர்டில டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கர ஈஸியா மாறும். கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லயும் நல்ல மார்க். இப்ப நான் சொன்ன இந்த 3 சாப்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம் வித் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், இந்த 4 சாப்டர் மட்டும் படிச்சுட்டு நீட் எக்ஸாம் போய் அப்பியர் ஆகிப்பாரு. 50 மார்க் எடுக்கலாம் பிசிக்ஸ்ல. 12ல இருந்து 13 கேள்வி வரும் இந்த 4 சாப்டர்ல மட்டும். அப்ப வேற எதையும் படிக்காம இதை மட்டும் போய் படிச்சாவே 50 மார்க். இப்ப நீட் இந்த வருஷம் எழுதிட்டு வந்தாங்களா, எத்தனையோ பேர் எழுதிட்டு வந்தாங்க. பிசிக்ஸ்ல 50 மார்க் வாங்கினியான்னு கேட்டா வாங்கியிருக்க மாட்டேன். இப்ப 2 வருஷம் என்னத்தான் படிச்சேன்? சரியா படிக்கணும், கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனாலதான் நம்மளுக்கு இது லாங் ப்ராசஸா இருக்கு. ரொம்ப நாளா கிளாஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து வரவனுக்குலாம். நானும் பெருசா லீவே விடல, கண்டினியூஸா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், வேற வழி இல்லை. இதோட சேர்த்து நீ படிச்சிட்டேன்னா நல்லா இருக்கும். படிச்சிரு. உனக்கு ஒரே ஒரு வேலை தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், படிக்கிற வேலை தான். வேற எந்த வேலையும் உன் வீட்டுல ஒண்ணும் உனக்கு பெருசா கொடுக்க போறது இல்லை. அப்போ படி, டயர்ட் ஆகாத, நல்ல ஃபுட் எடுத்துக்கும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடு, டயர்ட் ஆக மாட்டேன். அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். முதல்ல அதுக்கு கிளாஸ் நல்லா கவனிக்கும். கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டா படிக்கிறது என்ன ஆயிரும், ஸ்மூத்தன் ஆயிரும். நீ கிளாஸ கோட்டை விட்டுட்டனா படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். கிளாஸ நல்லா கவனிச்சு உடனே படிச்சாதான் படிக்கிறதுக்கு கம்மி டைம் தேவைப்படும். கிளாஸ கவனிச்சுட்டு 1 மாசம் கழிச்சு படிச்சா இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னன்னே புரியாது, அப்படியே பிளாங்கா மாறிடும். அப்ப நீ ஃப்ரெஷ்ஷா படிக்கணும்னா டவுட் வரும், கன்ஃபியூஷன் வரும். அதனால இமீடியட்டா படிக்கணும். ஸ்லோ லேர்னர்னா நிறைய தடவை படிக்கணும். ஓரளவு பாஸ்ட ஞாபகம் வச்சுக்கன்னா எவ்ரி வீக் ஒன்ஸ் பழச ரிவைஸ் பண்ணணும். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட டீடைல்டு சொல்யூஷன் அனுப்புறேன்னா அதை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. உனக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலையோ அது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணணும். அதே லெசன் திருப்பி டெஸ்ட் வரப்ப, குமுலேட்டிவ் வரப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் ரீஒர்க் பண்ணி பார்க்கணும். கன்சிஸ்டன்டா என்ன பண்ணணும், எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். டிசம்பர் எண்டுல நம்மளுக்கு போர்ஷன் முடிஞ்சாலும் உனக்கு என்ன ஆகும், ஒரு ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் போடுவோம், வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் ஜாஸ்தி ஆகும். லேட்டஸ்ட் ஜேஇ டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி போடுவோம், 2024 டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா சிரமம் பார்க்காம அப்பயும் இதை ஃபுல்லா நடத்தி தான் போவேன். அன்னைக்காவது படிச்சிருவானா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரிதான் போவேன். அப்ப அந்த கொஸ்டின் ஜேஇ ரெடி பண்றப்ப அந்த மாதிரி பண்ணிடுவான். இப்ப இதே ஸ்டைல்ல வேற என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் ஒரே அட்டஸ்ட் அழுகும். அப்ப உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் லெசன் வைஸா பிரிப்பேன். எல்லா 25 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா 25ஐயும் பார்த்து கரெக்டா பிரிச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? என் சைட்ல நான் இப்படிதான் இருக்குன்னு நினைப்பேன், அப்படி பண்ணிடுவேன். நீ உன் சைட்ல கரெக்டா இருக்கு. 60 to 70% மார்க் கன்சிஸ்டன்டா எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் நல்லா இருக்கும். ரெகுலரா கிளாஸ்க்கு வா, லீவ் போடாத, டெஸ்ட் அட்டன் பண்ணு, ரிவர்ஸ் போகாத. டெஸ்ட் அட்டன் பண்றது இல்லைன்னு இந்த வாரத்துக்கு நீ முடிவு பண்ணிட்டேன்னா படிச்சிருக்கவே மாட்டேன், அப்படியே போயிரும், திருப்பி அந்த ஸ்லாட் கிடைக்காது. இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணு. படிச்சிடலாம், படிச்சிருவேன். நான் ஆயுத பூஜைக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன், தீபாவளிக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன், கடைசி 2 மாசத்துல படிச்சிடும், அப்படியெல்லாம் பிளானே போடாது. அந்த பிளான்லாம் என்னைக்குமே எக்ஸிக்யூட் ஆகாது. 2 ப்ராவர்பு நம்ம 3 ப்ராவர்பு நம்ம எல்லாருக்கும் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் காலத்தையே பயிர் செய், அதான் ஃபர்ஸ்ட் ப்ராவர்பு. நீ இன்னைக்கு நடத்தினா இன்னைக்கு படிச்சாதான் பெஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட் தான். 2வது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அப்ப நீ ஒழுங்கா இப்ப பண்ணலைன்னா லேட்டரா உனக்கு இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா மாறும், ஸ்ட்ரெஸ் பயங்கரமா கிரியேட் ஆகும். 3வது சிறுதுளி பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டேன்னா நிறைய படிச்சிருவேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டாலும் நிறைய செஞ்சு. இது நம்ம எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்துதான் அடாப்டபிள். அப்பப்ப வேலையை முடிச்சிடணும். இப்ப எல்லாரும் டவுட் கேட்குறீங்க, டவுட் கொஸ்டின்ஸா கலெக்ட் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் சேர்த்துட்டா சால்வ் பண்ண தோணாது.
ஒரு 10 கொஸ்டின் சேர சால்வ் பண்ணிட்டேன்னா சால்வ் பண்ணிடலாம். ஜேஇ கொஸ்டின்ஸ் நான் உட்காந்து 2024 ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு வாரம் எல்லாத்தையும் லீவ் விட்டுட்டு இல்ல கடைசியா போர்ஷன் முடிஞ்சோடனே இந்த ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கேன்ட்டு உட்காந்து டே அண்ட் நைட் உட்காந்து எழுதுனா நல்லா இருக்காது. எழுத்தெல்லாம் அழகாவே இருக்காது, அசிங்கமா இருக்கு. ஏற்கனவே அசிங்கமா தான் இருக்கும். என்னோடதும் சொல்றேன். இந்த நோட்ஸ் தான் ஓரளவு கொஞ்சம் நீட்டா தெரியும். மித்ததெல்லாம் இன்னும் மோசமா இருக்கும். அப்ப இன்னும் வேஸ்டா தான் போகும். அதை அப்பப்ப செஞ்சிடணும். இன்னைக்கு இந்த வாரத்துக்கு ஒரு 10 கொஸ்டின், அடுத்த வாரத்துக்கு ஒரு 10 கொஸ்டின் பிரிச்சுக்கிறோம். நீ கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்லாம் அப்படி படிக்கலாம். டெய்லி ஒரு 5 கொஸ்டின் ட்ரை பண்ணு. கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்ல ஒரு ஆல்டர்னேட் டேஸ் ஆவது ட்ரை பண்ணு. டச்லயே இருக்கணும். டச் போயிடுச்சுன்னா கஷ்டம், மாட்டிக்குவேன். ஓரளவு இந்த லெசன் தாண்டியாச்சுன்னா அடுத்தடுத்த லெசன்ல வீட்டுல அதிகமான நேரம் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கான அந்த பாயிண்ட் கொஞ்சம் குறையும். கம்மி நேரத்திலேயே படிச்சிடலாம். உனக்கு ஒரு டைம் சேவ் ஆகும். அப்ப இந்த மாதிரி லெசனை திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு அந்த மிச்சம் இருக்கிற டைமை யூஸ் பண்ணு. பாசிட்டிவ் இன்டென்ட் தான்ப்பா வேணும். செல்ஃப் மோட்டிவேஷன். இப்ப நான் டீச்சரு இல்ல இன்னொரு ஆளு இல்ல உன் பேரண்ட் யாராவது மோட்டிவேட் பண்ணா உனக்கு உடனே ஒரு வீரம் படிக்கிறது அது வேஸ்ட். அது திடீர்னு டவுன் ஆயிட்டானா திருப்பி ஒரு ஆள் என்ன பண்ணும், மோட்டிவேட் பண்ணும். ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன்னா பிரச்சனையே இல்லை. நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். நான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அப்படியே இருந்துறானா? நான் கிளாஸ்ல உனக்கு அட்வைஸ் பண்ணி படிச்சா என்னென்ன நன்மை தெரியுமா, படிக்கலன்னா என்னென்ன தீமை தெரியுமா அப்படின்னு நான் ஒரு லெக்சர் கொடுத்தா, வெளியே போனதுக்கு அப்புறம் படிச்சா என்னென்ன தீமை, படிக்கலன்னா என்னென்ன நன்மைன்னு ஒரு லெக்சர் உனக்கு கிடைக்கும். கான்ட்ரடிக்டா இருக்கும். நீ படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கிதான் எண்ணம் போகும். அப்ப நீ அந்த மாதிரி லெக்சரா தேடுவேன். அதனால எனக்கு இப்ப மோட்டிவேட் பண்றதுலாம் எனக்குலாம் உடன்பாடும் கிடையாது. என்னையே ஒரு ஆள் உட்கார வச்சு ஒரு அட்வைஸ் கொடுத்தாருன்னா நான் கேட்க மாட்டேன், தூங்கிடுவேன். நடத்தினாவே தூங்கிடுவேன். இதுல எங்க அட்வைஸ் கேட்கறது? அப்ப நான் மட்டும் இன்னொரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ண நான் என்ன பண்ணலாம்னா, இப்படி படி, நோட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரிச்சு படி, பார்ட்டா படி, டெய்லி 5 கொஸ்டின் பண்ணு, 10 கொஸ்டின் பண்ணு, உன் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணு, டச்லயே வச்சுக்கோ அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இது மோட்டிவேஷன் கிடையாது. இது மெத்தட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு கூட இருக்கு. ஓகேவா? நீ ஒரு ஆளை பார்த்து நான் மோட்டிவேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இங்க ஒரு ரோல் மாடல் லைஃப்ல யாருக்குமே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். உண்மையா சொல்ல போனா அது அவங்கள்ட்ட இருந்தா கிடைச்சிச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கிடைச்சிருக்கும். யாரோ ஒரு ஆள் கேள்வி கேட்டாதான் ஓகே, நம்ம அவங்கள்ட்ட இருந்தா அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு யாரோ கேட்டாதான் தெரியும். இல்லைன்னா நம்ம பாட்டு கடந்து போயிடும். இதுதான் நடக்கும். எனக்கு கிளாஸ் ரெகுலாரிட்டி, டெஸ்ட் ரெகுலாரிட்டி, டெஸ்ட்ல ஜென்யூன் ஸ்கோர், ரிப்பீட்டடா படிக்கிறது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது, எந்த பக்கமும் டிவியேட் ஆகாம இருக்கிறது, பிசிக்கலா ஃபிட்டா வச்சுக்கிறது, டயர்ட் ஆகக்கூடாது, நல்லா சாப்பிடுறது, 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் தூங்கியே ஆகும். அதை கரெக்டா பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிடணும். இல்லைன்னா கிளாஸ்ல உட்கார முடியாது. ஸ்கூல் கிளாஸ்லயே உட்கார முடியாது, டியூஷன் கிளாஸ்லயே உட்கார முடியாது. அன்ஈஸியா இருக்கும். அடுத்த ஒரு 3 மாசம் இதை தொடர்ச்சியா பண்ணு. 3 மாசத்துக்கு அப்புறம் இது உனக்கு அடாப்ட் ஆயிடும். நீ ஆட்டோமேட்டிக்கா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா மாறிடும். ஒரு பையன் மாம்பழச்சாலை பேச்சுலர்னா மட்டமா படிச்சுட்டு இருந்தான். இப்ப அப்படியே மாறிட்டான். அது மாறும். அவனுக்கு இப்ப மாறுதா, உனக்கு இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம், இல்ல நீ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் மாறலாம். என்ன வேணாலும் நடக்கும். ஆனா நீ தொடர்ச்சியா எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. படிச்சு புரியலன்னா திருப்பி படிக்கிறதா நல்ல வழி. புரியலன்னு சொல்லிட்டு ஒதுக்குறது நல்ல வழி கிடையாது. நான் என்னோட காலேஜ் லைஃப்ல படிச்சு புரியலன்னா திருப்பி தான் படிச்சேன். திருப்பி படிக்கிறப்ப வித்தியாசமா புரியும். திருப்பி மூடி வச்சு திருப்பி படிப்பேன். கரெக்டா ஜென்யூனா கொஸ்டின் எடுத்துட்டு டீச்சர்ட்ட போவேன். போயிட்டு கேட்டு பார்ப்பேன் ப்ரொஃபசர்ஸ்ட்ட என்ன சொல்றாங்க. கொஸ்டினை நம்ம அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பிஸியாவே இருப்பாங்க. போய் பார்க்க முடியாது. பிஸியா இல்லைனாலும் பிஸியா இருக்கிற மாதிரி தான் அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால பார்த்து அந்த கொஸ்டினை கேட்டு ஆனா ஆன்சர் வராது. இந்த கொஸ்டினை எப்படி எல்லாம் கேட்கலாம்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கே ஆன்சர் கிடைச்சு நிறைய டைம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி படிக்கிறதா பெஸ்ட். படிச்சா ஜெயிச்சிடலாம். நீ செம ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் வச்சிருக்க, ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா நீ நல்ல மார்க் வாங்கினா ஜெயிச்சிடலாம். அதுல காம்படிஷன் ஜாஸ்தி, இதுல காம்படிஷன் கம்மி. நீ நல்லா பண்ணனா உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா நல்லா கிரிக்கெட் விளையாண்டா உனக்கு டீம்ல இடம் கிடைக்குமான்னு தெரியாது. லேக் தான் ஆகும். அது சிக்கல். ஆனா இதுல சிக்கல் கிடையாது. ஆனா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இதை ஒரு பேஷனோட அப்ரோச் பண்ணணும். இன்ட்ரெஸ்டடா பார்க்கணும். டார்கெட் செட் பண்ணி முடிக்கணும். அதான் நான் சொல்றேன்ல,
நீ நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் அந்த வேலையை உருப்படியாவே செய்ய முடியும். நீ அரைகுறையா தூங்கி எந்திரிச்சா சிக்கலாகும். அப்ப நீ பெட்டுக்கு போயிட்டு மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருந்தா அவ்வளவுதான், வேஸ்ட். தூங்க மாட்டேன், மொபைலே பார்த்துட்டு இருப்ப. 1 hour 1.5 hour ரொம்ப ஈஸியா வேஸ்ட் ஆகும். நிறைய பேர் நீங்க நைட்டு பண்றது இதான். பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப் நோண்டுறது, இல்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, ஏதோ ஒண்ணு பண்றதுல இது உனக்கு மேக்சிமம் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நீ அசந்து தூங்கி எந்திரிக்கிறப்ப அவசர அவசரமா எந்திரிச்சு அந்த டேக்குள்ள போறப்ப இங்கிட்டு லேட்டா தூங்கின 1.5 மணி நேரம் அடுத்த டே உன்னை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் உறுதியா செய்ய. நான் அதுல கொஞ்சம் மாற்றம் தான். தூங்கன்னு நினைச்சா தூங்கிடுவேன், இல்லைன்னா வெயிட் பண்ணுவேன். அந்த நேரத்துல ஏதாவது படிப்பேன். நான் மொபைல் எடுத்து நோண்டினாலும் அதுல ஏதாவது ஸ்டடி பர்பஸை மெயின்டைன் பண்ண பார்ப்பேன். என்ன பண்ணிக்கலாம்னு யோசிப்பேன். அடுத்த நாள் என்னென்ன கிளாஸ் எடுக்கலாம்னு யோசிப்பேன். பிளான் போட்டுப்பேன். நான் போர்ஷன் முடிக்கல, செம ஸ்ட்ரெஸ் வரும் எனக்கு. ரெகுலர் 12th இங்க 7 பேட்ச் டியூஷன்ல மொத்தமா. ஸ்கூல்ல வந்து 12th எத்தனை 3 + 1 4 பேட்ச். ஸ்கூல்ல 11th 2 பேட்ச். டியூஷன்ல 11th 4 பேட்ச். நீட் ரிப்பீட்டர் ஒரு பேட்ச். எல்லாருக்கும் இன் டைம்ல போர்ஷன் முடிக்கும். செம கஷ்டமா இருக்கும். முன்னாடி எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. எப்படின்னா ஒரு பேட்ச்லயும் ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஜாலியா இருக்கும். இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்றதுனால எல்லா பேட்சுக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல இப்ப பேட் லக். எது பேட் லக்னா இந்த லெசன்ல இருந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு டிவியேஷன் வந்துருச்சு. என்ன டிவியேஷன்னா, சண்டே கிளாஸ்ல நான் எடுக்க போற 5 பேட்சுக்கு ஒரே டாபிக் வரும். முன்னாடி அப்படி வராது, மாத்திக்குவேன். இங்கிட்டு ஒரு டாபிக், அங்கிட்டு ஒரு டாபிக். இப்ப அடுத்த லெசன் வர்றதுக்குள்ள என்ன பண்ணும், மாத்தணும். அதனால மொக்கையா இருக்கும். அந்த மாதிரி வரும். அது எனக்கும் ஸ்ட்ரெஸ் தான் வரும், வேற வழி இல்லை. உனக்காவது பரவாயில்ல, இந்த ஒரு வருஷத்தோட கடந்து போயிடுவேன். திருப்பி அடுத்த வருஷம் எனக்கு இதே மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரிதான் வரணும். இந்த ஃபீல்டுல இருந்தா இப்படிதான். அந்தந்த ஃபீல்டுல அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகதான் செய்யும். இதை போய் நம்ம காரணமா சொல்லிட்டு இருக்க முடியும். டே ஃபுல்லா கிளாஸ் எடுத்தா கால் வலிக்க தான் செய்யும். போய் கால் வலிக்குதுன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு பிடிக்காது. இது இப்படிதான் இருக்கும். இதை டேக்கிள் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டயர்டாக தான் செய்யும். டயர்டா இருக்கு, எப்படி படிக்கிறதுன்னு என்ன பண்ணக்கூடாது, முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு. அம்மா தான் ஏமாறுவாங்க இந்த விஷயத்துல. அப்பா அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டார். ஆரம்பத்துல ஏமாறுவார். போக போக அவர் என்ன ஆயிடுவாருன்னா, ஓகே ஏதோ பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு. டீச்சர் நான்லாம் ஏமாறவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். டயர்டுன்னு ஒண்ணு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரே கிடையாது. டயர்டானா தூங்கிடுவோம். டயர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி டயர்ட் ஆகும்? இப்ப நீ வர்ற டயர்டா, டியூஷன் இல்லைன்னு சொல்லிட்டா உடனே டயர்டு போய் பிரிஸ்கா மாதிரி ஜாலியா விட்டு போயிடும். டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா உடனே டயர்ட்னஸ் போகும். அப்ப இது மைண்ட் செட். டயர்ட்லாம் ஆகாது. நீ அப்ப இன்ட்ரெஸ்டோட உள்ள வந்தா உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீ உள்ள வரப்ப ஐயோ தூக்கம் வருமே அப்படின்னு நினைச்சா அப்ப டல்லா தான் இருக்கும். எல்லாம் மைண்ட் செட் தான் காரணம். எடுங்க அடுத்த ப்ராப்ளம் எடுங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு தி மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு. நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது உனக்கு ஒரு ஈஸியான கொஸ்டினா மாறும். ஹைட்ரஜன் ஆட்டம்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்டுக்கு பதில் E/Tன்னு எழுதிடலாம். ஏரியாவுக்கு பதில் πr². T வேணும். வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைமுக்கு பதில் நான் டைம் பீரியட் போடுறேன். டைம் பீரியட் போட்டா 1 ரவுண்டுன்னு அர்த்தம். 1 ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ் கவரேஜ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V. இதுல இருந்து T கண்டுபிடிச்சா 2πr/v. அப்ப இங்க இருக்கிற Tக்கு பதில் 2πr/vன்னு போடுங்க. அப்ப Tக்கு பதில் 2πr/v மேல போயிடும். இன்டு πr². ஒரு πr ஒரு πr கேன்சல். அப்ப EVR/2ன்னு வரும். இதோட எம்மால மல்டிப்ளை பண்ணி எம்மால டிவைட் பண்றேன். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி மல்டிப்ளை பண்ணா இங்க MVRன்னு வரும். MVRங்கிறது யாருன்னா ஆங்குலர் மூமெண்டம் L. அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு E இன்டு ஆங்குலர் மூமெண்டம் பை 2m வரும். போர் போஸ்ட்லேட் படி ஆங்குலர் மூமெண்டம்ங்கிறது என்ன அப்படின்னா NH/2π. அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் M ஆர்பிட் நம்பர் N டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, nth எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்களா. கெமிஸ்ட்ல நீ nth ஆர்பிட் nth எனர்ஜினா அது ஆர்பிட் நம்பர் தானே மீன் பண்ணுவோம். அப்ப ஆர்பிட் நம்பருக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தியரி படிச்சோமா, அந்த தியரி மாதிரியே இருக்கு. நான் அந்த தியரில இருந்து இதான்ப்பா ரிலேஷன்ஷிப்னு எழுதுனேன்னா நீ அந்த தியரியோட எண்ட் ரிசல்ட்டை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதனால நான் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன்.
நீ இந்த கான்செப்ட் ஒன்ல கான்செப்ட் டூல எந்த எண்ட் ரிசல்ட்டையும் கிரியேட் பண்ணாத. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நானே நோட்ஸ்ல செமையா எழுதி வச்சிருக்கேன். இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுவும் ஒண்ணு. அப்ப இதோட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதோட இது யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பத்தி பேசினாவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா மேக்னெட்டிக் மோமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துடணும். அண்ட் ஆல்சோ கால்குலேட் பண்றப்ப டைம் பீரியட் தேவைப்படும். டைம் பீரியடுக்கு பதில் வெலாசிட்டி இல்ல ஃப்ரீக்வன்சி இல்ல ஒமேகா இந்த மாதிரி டேட்டா இருக்கும், அதை வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அந்த தாட்டுக்கு வரணும். எலக்ட்ரான் தான் சுத்தணும் அவசியம் இல்லை, எந்த சார்ஜ் வேணாலும் சுத்தலாம். சார்ஜ் சுத்தாம சார்ஜ் இருக்கிற இடம் கூட சுத்தலாம் அப்படின்னு அடுத்தடுத்த தாட்ஸுக்கும் உள்ள போகணும். நான் இப்ப சொன்னது எல்லாம் கவர் ஆகுற மாதிரிதான் தியரியும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும். ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ப்ராப்ளத்திலயும் ஒரு விஷயத்த உள்ள இன்ட்ரோ பண்ணிருக்கும். அடுத்த ப்ராப்ளம் இல்லைங்க 15. Charge Q is uniformly spread on a thin ring of radius capital R. The ring rotates about its axis with a uniform frequency f hertz. The magnitude of magnetic induction at the center of the ring is. கவனிங்க, ஒரு ரிங் இருக்கு, இதுல ஒரு சார்ஜ் Q டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ரிங் ஃபுல்லா. அந்த ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் என்ன ஆகுதுன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் கேக்குறாங்க. ரிங் ரொட்டேட் ஆகுதுன்னா சார்ஜ் சுத்துதுன்னு அர்த்தம். அப்ப சர்க்கிள் ஷேப்ல சார்ஜ் சுத்திருச்சுன்னா இதுவும் சர்க்குலர் காயிலும் ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் என்ன ஃபார்முலாவோ அதை தாராளமா இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்ப B is equal to என்ன ஆகும், μ0 Ni/2R வந்துடும். இதுலலாம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு வேலை இல்லை. μ0 2R ரீடைன் பண்றேன். கரண்ட்டுக்கு பதில் வழக்கம் போல Q/T எழுதுறேன். சார்ஜ் Qன்னு சொல்லிட்டதுனால Qனே வச்சிருக்கேன். கிவன் டேட்டால Tக்கு பதில் ஃப்ரீக்வன்சி Fன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/Tக்கு பதில் நான் என்ன பண்ணிடலாம், ஃப்ரீக்வன்சின்னு போட்டுடலாம். அவ்வளவுதான், இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. சிம்பிள் ப்ராப்ளம், டிக் பண்ணிருங்க. 16 எடுங்க. A thin ring of 10 cm radius carries a uniformly distributed charge. The ring rotates at the constant angular speed of 45 radian per second about its axis perpendicular to its plane. If the magnetic field at its center is 3.8 into 10 power minus 9 Tesla, then the charge carried by the ring is close to. அதாவது ரிங்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ரிங் சுத்துது, அப்படின்னா சர்க்குலர் காயிலுக்கு இது ஈக்குவல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு சார்ஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டருக்கான ஃபார்முலா ஆஃப் சர்க்குலர் ரிங் என்ன அப்படின்னா, சர்க்குலர் காயில் சர்க்குலர் ரிங் என்னன்னா μ0 Ni/2R. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வராது. μ0 ரீடைன் பண்றேன், 2R ரீடைன் பண்றேன், ஐக்கு பதில் Q/Tன்னு எழுதிடலாம். B இருக்கு, R இருக்கு, Q கண்டுபிடிக்கணும்னா T வேணும். அதுக்கு இவங்க ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட பேசிக் ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஆனா இங்க இருக்கிறது டைம் பீரியடு. அப்ப டைம் பீரியடா மாறினா நீ 1 ரவுண்ட் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்ல வரணும். 1 ரவுண்ட்ல கவர் ஆகல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 360 டிகிரி. இது வந்து T கண்டுபிடிச்சா 2π/ω வரும். Tக்கு பதில் 2π/ω ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப μ0 Q/2R, Tக்கு பதில் 2π/ω. Q தான் டார்கெட். அப்ப இதை கிராஸ் பண்ணுங்க, 2R into 2π into B divided by μ0 ஒமேகான்னு வந்துடும். 2 into 2 என்ன ஆயிரும்னா 4πன்னு வந்துடும். ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 3.8 into 10 power minus 9 டெஸ்லா. μ0 4π into 10 power minus 7. ஒமேகா 40πன்னு கொஸ்டின்ல இருக்கு. ஃபர்தரா இதை நீ சால்வ் பண்ணி ஆன்சரா மாட்டு. அவ்வளவுதான்ப்பா, இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சுப்பா. செம சிம்பிள். இதை நம்ம கடைசி டைட்டிலா படிக்கிறதோட இதோட சேர்த்து படிக்கிறதா நல்லது, அப்பதான் கரெக்டா இருக்கும். நீ எப்படி எதை ரிவைஸ் பண்ணா இன்னைக்கு கான்செப்டுக்குள்ள வந்துடலாங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ரிவைஸ் பண்ணி நடத்திருக்க. நீயும் அதே ஆஸ்பெக்ட்ல படி. 16th ப்ராப்ளம் முடிச்சவனே டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர்னு ஒரு டைட்டில் வரும். அடுத்த பக்கத்துல பாருங்க, டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் இருக்கு. நோ நீட்னு போட்டுருங்க, அது ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் தான் உண்டு. CBSE, JEE, நீட்ல அது கிடையாது, நோ நீட் போட்டுருங்க. இதை சார்ந்து ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கும். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் சார்ந்து ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் நம்பர்
17, 18, 19 அதையும் நோ நீட்னு போட்டுருங்க. 17, 18, 19 நோ நீட்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். கிளியரா?